அரவண்டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பருத்தி வீரன் படத்துல ஒரு டைலாக் ஒன்று வரும். சரவணன் சொல்லுவாப்புல, என்ன சொல்லுது போனது நீ கழுத, இது எங்க போனாலும் ஏழ்றதானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்புல. அதே மாதிரி இங்க ஒரு பொணந்தினி இருக்கான். இவன் எங்க போனாலும் ஏழ்றைய வலிச்சுட்டு வர்றது தான் இவனுக்கு வேலையாவே இருக்கு. வேற யாரு? இந்த தர்பீஸ் தான். என்ன ப்ரோ தர்பீஸை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் பண்றது கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. இந்த மாதிரி நாட்களை பற்றிலாம் பேசி தான் ஆகணும். நம்ம ஒன்றும் பேசி அவனை வளர்க்கலை, சரிங்களா? மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி அவனை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறேன்ற பேரில் அவனை ஒரு ஜோக்கர் ஆக்கி அதன் மூலமாக அவன் தன்னை ஒரு பெரிய ஒரு அப்பாட்டக்கர் மாதிரி அவனை நினச்சிக்கிட்டு, ஆக்சுவலாக அவன் ஒரு ட்ரால் மெட்டீரியல், ஒரு 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 கிளவுன், ஒரு ஜோக்கர். ஆனா அவன் மனசுக்குள்ள இந்த அளவுக்கு அவனை பத்திய ஒரு உயரிய எண்ணம் வருவதற்கான முக்கிய முதல் காரணம் அவனை ஆதரிக்க தொடங்கிய மக்கள். நான் ரசிகர்கள்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இவனுக்கு யாரும் ரசிகர்கள் கிடையாது. ஒரு என்டர்டெயின்மெண்டா அவனை வளர்த்து விட்ட பாவம் தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் நிக்குது. ஒன்றும் இல்லைங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி சோசியல் மீடியாவை திறந்தாலே திவாகர் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாப்புல. மாகாப்பா ஆனந்த், அப்புறமா கானா வினோத், விஜய் டிவி புகழ், இவங்கெல்லாம் சேர்ந்து என்னை அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி குக் வித் கோமாளி செட்டில் என்னை அடிச்சுட்டாங்க பாருங்க, இரும்பு ராடால என் காலில் அடிச்ச மாகாப்பா, காயத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி அவனே சொரிஞ்சு புண்ணாக்கி ஒரு காயத்தை காட்டி கமிஷனர் ஆஃபீஸில் போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொன்னான். நமக்கும் இந்த தேர்தல் வேலை இருக்கிறதுனால நம்ம அதை பத்தி பெருசா ஒரே ஒரு வீடியோ போட்டு நம்ம அதோட விட்டுட்டோம். அதுக்கப்புறம் தொடர்ச்சியா பார்த்தா ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியில வந்துகிட்டே இருக்கு. இவன் போய் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அந்த கம்ப்ளைண்ட்டுக்காக விசாரிக்கப்பட்டது முதல்ல கானா வினோத்தும் புகழும் தான். மாகாப்பான இந்த நேரில் வரல. இவங்க 2 பேரும் போய் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வாக்கு மூலமா கொடுத்துட்டு வந்திருக்காங்க காவல்துறையில. அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாகாப்பானும் ஸ்டேஷனுக்கு அவர் தரப்பு விளக்கத்தை கொடுக்க வந்தப்பதான் ஒட்டுமொத்தமா அன்னைக்கு செட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வெளியே வருது. நமக்கு நல்லாவே தெரியும், திவாகர் ஒரு 1ஆம் நம்பர் பொம்பளை பொறுக்கி. ஏற்கனவே 2 முறை திருமணமாகி 2 பேர், அதாவது ஒரு மனைவி இறந்துட்டதாகவும், இன்னொரு மனைவி இவனுடைய செக்ஸ் டார்ச்சர் தாங்க முடியாம பிசிக்கலா அபியூஸ் செய்யப்பட்டு, ஹராஸ்மெண்ட் செய்யப்பட்டு, இவனுடைய டார்ச்சர் தாங்க முடியாம விவாகரத்து வாங்கி வெளியே போயிருக்கிறாங்க. ஸோ ஊரெல்லாம் தனக்கு திருமணமே ஆகலை, நான் ஒரு கட்ட பிரம்மச்சாரி, உச்சகட்டமா தன்னை ஒரு விர்ஜின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு மிருகம் தான் இந்த ஒரு சைக்கோபேத், ஒரு மிகப்பெரிய ஒரு நார்சிஸ்ட், சாதிய ஆணவம் கொண்ட ஒரு வாழவே தகுதி இல்லாத ஒரு வீணடிக்கப்பட்ட விந்து தான் இந்த திவாகர். இவனெல்லாம் எப்படிதான் பெத்து ஒரு தாய் தந்தை வளர்த்தாங்கன்னு தெரியல, இப்படி ஒரு உருண்டைய. சரி, அது ஒரு பக்கம் பாடி ஷேமிங் தான் பண்றோம், இவனெல்லாம் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்கும் தகுதியான ஒரு நபருக்குன்னா திவாகரை நீங்க எடுத்துக்கலாம், சரிங்களா? ஏற்கனவே ஒரு சின்ன பொண்ணு கிட்ட தவறா நடந்துகிட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் இவனெல்லாம் சோசியல் மீடியால வளர்த்து விட்டு பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு விஜய் டிவியை தான் சொல்லணும், சீசன் 9ல இவனை மாதிரி தற்கூரிகள் பல பேரை எடுத்து அவங்க பேர், அதாவது யானை தன் தலையிலே மண்ணவாரி போட்டு கொன்ற மாதிரி அவங்க தலையிலே மண்ணவாரி போட்டுக்கிட்டாங்க. ஆனா விஜய் டிவிக்குள்ள போன இவனை மாதிரியே இருக்கக்கூடிய நல்ல இன்ஃபுளுசஸோ கெட்ட இன்ஃபுளுசஸோ ஏதோ ஒண்ணு உள்ள போனவங்க எல்லாம் இன்னைக்கு வெளியில நல்லவங்களா இருக்காங்க. இப்ப அரோரா இருக்கிற இடமே தெரியல. பல பேர் அதே மாதிரி தங்களுடைய குணத்தை, இப்ப ரம்யா ஜோ அவங்களாம் வேற மாதிரி இப்ப தங்களுடைய வாழ்க்கையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி ஒருத்தன் எப்படி இருந்தானோ உள்ள போய் அவன் அப்படியே தான் இருந்தான், வெளியில வந்தோம் அப்படியே தான் இருக்கான். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இவன் ஒரு மென்டல், மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர். இப்ப என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இவனை பிக் பாஸ்குள்ள கூப்பிட்டதே பெரிய தப்பு. அதை தாண்டி மீண்டும் இவனை ஒரு ஆளாக மதித்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே பெண்கள் மேல கை வைக்கிறது, அங்கங்க தவறா டச் பண்றது, தவறான முறையில நடந்துக்கிறது, இரட்டை அர்த்தங்கள்ல பேசுறதுன்னு பல புகார்களை நம்ம வச்சோம். இதை எதையுமே காதுல வாங்காத விஜய் டிவி மீண்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவனை குக் வித் கோமாளியா போட்டிருக்கிறாங்க. அங்கேயும் போய் இவன் என்ன சேட்டையை பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாகாப்பா ஆனந்த் இதை வெளியே சொல்லி சம்பந்தப்பட்ட நபர்களே இப்போ பேசியிருக்காங்க.
அறந்தாங்கி நிஷாவுக்கு இவர் கோமாளியா போயிருக்கிறா போல எபிசோடு. அதாவது இந்த சீசன் குக் வித் கோமாளியில டிஃப்ரெண்டா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவியை உள்ள கொண்டு வராங்க, கப்புள்ஸா உள்ள கொண்டு வந்து சமைக்க வைக்கிறாங்க. அப்ப நிஷா கணவர் முன்னாடியே நிஷா தோல்ல கை போட்டு, இத்தனை நாள் உங்க கணவரோட நீங்க வாழ்ந்துட்டீங்கல்ல, ஒரு முறை என் கூட வந்து வாழுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறான். அதுக்கு முன்னாடியில இருந்தே கானா வினோத்துக்கும் அவனுக்கும் ஆஸ் யூஷுவல் வந்து என்ன மாதிரியான ஒரு அந்த எப்படி சொல்றது, டாம் அண்ட் ஜெரி ஃபைட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போயிட்டு தான் இருந்திருக்கு. இந்த வார்த்தையை வந்து ஒரு கணவன் முன்னாடி ஒருத்தர் சொல்றாங்கன்னா இதை ஜோக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க, ஃபன்னா. இப்போ சின்ன வீடா வரீங்களான்னு திவ்யாவை கேட்டது, கையை பிடிச்சி பிசைஞ்சது எல்லாம் ஒரு ஆசை தான் அப்படின்னு சொன்னது, திவ்யாவை தன்னுடைய காதலின்னு சொன்னது, மனைவின்னு சொன்னது, சுபிக்ஷாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் சின்ன பொண்ணு, அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது, இப்படி ஒவ்வொரு பெண்கள்கிட்டையும் அவதூறாகவும் ஆபாசமாகவும் நடந்துகிட்டது எல்லாமே அவன் வந்து எந்த வார்த்தையில் அடைச்சானா ஜோக்கு, காமெடி, ஒரு ஃபன்னு அப்படின்னா. அப்பவே அவனை பேன் பண்ணி வெளியில தூக்கி போட்டிருந்தாங்கன்னா விஜய் டிவிக்கு இப்படி ஒரு அவ பேரே வந்திருக்காது. விட்டாங்க. இன்னைக்கு நிஷா கிட்டேயே போயிட்டு அந்த வார்த்தையை பேசியிருக்காங்க. அறந்தாங்கி நிஷாலாம் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு, அதாவது ஜீரோல இருந்து விஜய் டிவியில பட்டிமன்றத்தில் பேச ஆரம்பிச்சு கலக்கப்போவது யாருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சினிமா வரைக்கும் இன்னைக்கு உயர்ந்து பல நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கேபிஒய் பாலா எப்படின்னா அந்த மாதிரி, இன்னொரு பக்கம் அறந்தாங்கி நிஷா அவங்கள வந்து இந்த மாதிரி பேசியிருக்கிறத பார்த்த பிறகுதான் மாகாப்பா ஆனந்த் கோவப்பட்டு போய் பேசியிருக்காப்புல, போய் கேட்டிருக்காப்புல. அங்கதான் சண்டே வந்திருக்கு. இந்த வார்த்தையை சொன்னா எவனா இருந்தாலும் கோவப்படுவானா மாட்டானா, போட்டு அங்கதான் இவனை அடிச்சிருக்காங்க. உண்மையுமே இவனை அடிச்சிருக்காங்க, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா அவன் காலில் அடிப்பட்டதாக சொல்லப்படுற அந்த காயம் வந்து ஃபேக்கு. சரிங்களா, இது நடந்துருச்சு, இதான் செட்ல நடந்திருக்கு. இதுக்கு தான் போயிட்டு ஸ்டேஷன்ல போய் இவன் என்ன பண்ணியிருக்கானா, இவனை பத்தி தெரிஞ்சே போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட்டை எடுக்கல, இவனை அடிக்கல. ஏன் அடிக்கலைன்னா, தலைவர் ஒரு ஹேண்டிகேப், பிசிக்கலி சேலஞ்சு பர்சன், அதை ஒரு டூலா பயன்படுத்திக்கிட்டு நான் வந்து ஒரு ஹேண்டிகேப்பு, என்ன அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி, இப்ப சில பெண்கள்லாம் இருப்பாங்க, அந்த பெண் அப்படிங்கிற அந்த ஒரு டேர்மை அவங்க இஷ்டத்துக்கு தவறா யூஸ் பண்ணக்கூடிய பெண்கள் இருக்காங்க. நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து ஒரு பிசிக்கலி ஹேண்டிகேப் என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்க ஒரு ரகலையை பண்ணி, அதாவது நீங்க மட்டும் இப்ப போலீஸ் வந்து அவன் அடிக்காத குறையா வெளியில அனுப்பியிருக்காங்க. ஏன்னா போலீஸ் அடிச்சு அவனுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா கேஸ் யார் மேல, ஏற்கனவே இப்ப ரீசெண்டா அந்த தந்தையும் மகனையும் அடித்தே கொன்ற லாக்அப் டெத்துக்கு அதுல சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாருக்குமே மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு இவன் வெளியில தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இவன் அங்கேயே வந்து கலவரம் பண்ணி நான் செத்துருவேன் இப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி, நான் இங்கே வந்து போக மாட்டேன், நீங்கள் வந்து சிஎஸ்ஆர் போடலைன்னா நான் வந்து இங்கேயே செத்துருவேன் அப்படின்னு சொல்லி போலீஸையே வந்து பிளாக்மெயில் பண்ணி இவனை எப்படியா அனுப்பி தொலைணும் அப்படின்றதுக்காக ஒரு சிஎஸ்ஆர் காப்பி போட்டு கொடுத்து அனுப்பிச்சு விட்ருக்காங்க. இது ஸ்டேஷனில் நடந்தது. இதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சேனல்ஸ்லாம் அவனை மறுபடியும் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு சேனல்லையும் அவன் என்னென்ன வார்த்தைகள் வந்து பேசுறானா, அதாவது மாகாப்பா ஆனந்தையும் புகழையும் கானா வினோத்தை என்னென்ன மாதிரி எவ்வளவு கேவலமாக தரக்குறைவாக கானா வினோத்துக்கு வந்து ரவுடிகளோட சகவாசம் இருக்கு, கானா வினோத் வந்து ஒரு ட்ரக் அடிக்ட், புகழ் வந்து ஒரு குடிகாரன், குடிச்சிட்டு காசு கட்டாம ஏதோ ஒரு பப்புல வந்து அவனை அடிச்சு என் நண்பர் தான் காப்பாத்திட்டு வந்தாரு, கானா வினோத் வந்து அவரும் வந்து அதாவது ரொம்ப கேவலமா கானா வினோத்தை பேசுறான். அது அவனுக்கு வந்து ஒரு சாதிய தீண்டாமை கானா வினோத்து மேல இருக்கு. அதன் காரணமா மாகாப்பா ஆனந்த் என்ன சொல்றான்னா, மாகாப்பா இவர் மட்டும் குடிக்க மாட்டாராம், மற்றவங்க எல்லாம் குடிகாரர்கள். செட்லயே மாகாப்பா ஆனந்த் வந்து குடிச்சிட்டு தான் வேலை செய்வாரு, தண்ணி குடிக்கிறேன்ற சொல்லிட்டு போயிட்டு தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு குடிச்சிட்டு வருவாரு, குடிச்சிட்டா தாய்க்கும் தாரத்துக்குமே வித்தியாசம் தெரியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றான் இந்த செனப்பண்ணி. இந்த வார்த்தையை நீ சொல்லலாமா? உனக்கு உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த ஒரு பொண்ணுனுடைய, அதாவது ஒரு பேஷண்ட்டினுடைய பேத்தி, ஒரு வயசானவங்களுடைய ஒரு பேத்தி, அந்த பேத்தி கிட்ட நீ எனக்கு ஃபீஸே கொடுக்க வேணாம், நான் ஃப்ரீயாவே ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன், எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா போதும்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட அப்யூசிவா, அதாவது பாலியல் சீண்டல் செய்து தர்மடி வாங்கிய நீ மாகாப்பா ஆனந்த பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன? அதாவது இவன் எல்லார பத்தியுமே அப்படிதான் பேசுறான். சிவாஜி கணேசன் வரைக்குமே இழுத்து வச்சு நான் சிவாஜியை விட நல்லா நடிப்பேன்னு பேசக்கூடிய ஒரு ஆள். மாகாப்பாவை சும்மா விடுவானா? மாகாப்பா ஆனந்த் வந்து தாய்க்கு தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு நம்ம குடிச்சிட்டா இது எவ்வளவு பெரிய வார்த்தை.
இவனை நாளைக்கு அடிப்பாங்களா மாட்டாங்களா? இந்த மாதிரியான வார்த்தையை வந்து இவன் பேசிட்டு சொசைட்டில நடந்துகிட்டு இருக்கானே, எதிர் சைடில் இருக்கிறவங்க வந்து ரியாக்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? இப்போ நான் என்ன கேட்குறேன், சோசியல் மீடியாவில் ஒருத்தரை பற்றி இவ்வளவு பகிரங்கமாக அவதூறா மிக கேவலமாக பேசுகிறான். ஏன் இது வரைக்கும் காவல்துறை தன்னிச்சையாக வந்து இவனை கைது பண்ணலை? இவனெல்லாம் கூப்பிட்டு லாக்அப்பில் வச்சு ஒரு 4 இழுவை இழுத்து விட்டீங்கன்னா இவன் இந்த மாதிரி வந்து வெளில பேசுவானா? முதல்ல விஜய் டிவி இவனை பெர்மனெண்ட்டாக பேன் பண்ணியிருக்கீங்க. இது டூ லேட், ரொம்ப லேட். இவனெல்லாம் நீங்கள் கூப்பிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் கூப்பிட்டு இப்போ பேன் பண்ணி ஒரு யூஸும் கிடையாது. அவன் அதையே என்ன பண்ணுறான், அவனோட ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ணுறான். இவ்வளவு கொச்சையா பேசிக்கிட்டு இருக்கப்ப அறந்தாங்கி நிஷா வந்து அவங்க தரப்புல இருந்து ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. அதை பத்தி தான் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ப்ரொவோக் அப்படி நம்ம ஜோன் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த சேனல்ல வந்து ப்ரொவோக் டிவி கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ எடுத்து அங்க போய் ஒரு அந்த வீடியோவை போட்டு காட்டினா எங்க இவன் வந்து மாட்டிக்க போறான்னு சொல்லி அங்க ஒரு கலவரத்தை பண்ணி அங்க கேமரா உடைச்சி கேமராமேன் கையில காயத்தை ஏற்படுத்தி இவனே அவனை வந்து அடிச்சுக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்றதுக்காக இவனே தன்னை அடிச்சு காயப்படுத்திக்கிட்டு என்னை அடிச்சுட்டாங்க. அந்த வீடியோலும் யாரும் அவனை அடிக்கல, ஆனா அடிச்சுட்டாங்க என்னை வந்து அடைச்சி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றான், பேசுறான், போலீஸ் கிட்ட பேசுறான். இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம சைடில் வந்து இனிமே அதை நோக்கி போலான் இருக்கோம். இந்த மாதிரியான ஒரு நபர் சோசியல் மீடியாவில் தலை காட்டக்கூடாது, வெளியில வரக்கூடாது. இவனுக்கு பட வாய்ப்பு கொடுக்கறதுல இருந்து இன்னைக்கு கூட பார்க்குற ஒரு யூடியூப் சேனல் அவனை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து விஜய் வந்து ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, அதனால அடுத்த படத்தை இன்னொரு படம் விஜய் வந்து நடிக்கிறதா இருக்காரு, அந்த படத்துல நீங்க விஜயோட நடிப்பீங்களான்னு ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு புறம்போக்கு எனக்கு அசிங்கமா வருது வாயில கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் ஒரு ஆளு மயிருன்னு இவனை கூப்பிட்டு நீ இன்டர்வியூ எடுக்கிறது பத்தாதுன்னு விஜய் படத்துல விஜய் கூட நடிப்பியா? எனக்கு விஜயை பிடிக்காது, இருந்தாலும் தன்னுடைய கெரியர்ல ஏதோ ஒரு சாதனை பண்ணி இத்தனை ஆண்டுகளாக ஒருத்தர் வந்து சஸ்டெயின் பண்ணி இருந்திருக்காப்புல, அவரோட கம்பேர் பண்ணி கேட்கறாங்க. நீங்க வந்து சூர்யா கூட நடிச்சிட்டீங்க, அவரு கூட நடிச்சிட்டீங்க, இவரு கூட நடிச்சிட்டீங்க, விஜய் கூட நடிப்பீங்களா? எது விஜய் கூட நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சா நீங்க நடிப்பீங்களா? இப்போ நான் அவ்வளவு பெரிய ஆளா? அவ்வளவு இழிவா? மாக்காப்பாலாம் எனக்கு ஒரு ஆளு கிடையாது, புகழ்லாம் எனக்கு ஒரு ஆளு கிடையாது, நான் எந்த பெய்டு ப்ரொமோஷனும் பண்ணல, இவங்கெல்லாம் பெய்டு ப்ரொமோஷன் பண்ணி வாழ்க்கையை ஓட்டுறாங்க. டே நாய, உன்னை எவனும் கூப்பிடல, உன்னை எந்த ப்ரொமோஷனுக்கும் உன்னை கூப்பிடுவாங்க. நீ ஒழுங்கா இருக்கியா? ஒழுங்கா நடக்க முடியுமா உன்னால? சைடு வாங்கி நடக்கிற நீ ஆல்ரெடி எல்லாமே போச்சு. வயசை தப்பா காட்டி ஊருக்குள்ள ஏமாத்திக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க ஆளு நீ. எல்லாரையும் அசிங்கமாக தரைக்குறைவாக பேசிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு நம்ம ஒரு ஸ்கெட்சை போட்டே ஆகும். நல்லா பக்காவா பிளான் பண்ணி இவன் வழியிலேயே போய் இவனை வந்து கவுக்கணும், தூக்கணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். குறைஞ்சபட்சம் ஒரு மாசம் இவனை ஸ்டேஷன்ல தள்ளணும். இவன் செய்த தவறுகள் அனைத்தையும் அவன் வாய் மூலமா பேசுற அளவு ஒரு விஷயத்த பண்ணணும். கண்டிப்பா நிச்சயமா அதுக்கான ஒரு சூழல் அமையும். வெயிட் பண்ணி பாருங்க. இவனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இந்த கோமாளி என்னென்ன கோமாளித்தனங்கள் பண்றான் அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது நான் அரவிந்தன்.